தாய்மொழியை தமிழாக கொண்ட தமிழர்களுக்கு தாய்மொழியே தெளிவாக எழுத படிக்க தெரியல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையை உருவாக்கியது இந்த திராவிடம் தான். ஆனால் வாய்ச்சவடால் அடித்து கொண்டு எல்லாம் வாக்குறுதி, பொய் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு இன்னமும் ஏமாற்றி பிழைக்க பார்க்குறாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் எழுச்சியோடு, தெளிவோடு, புரிதலோடு களத்திற்கு வர வேண்டும். தமிழில் பேசுங்க, தமிழில் பெயர் புல வைங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க, புரிஞ்சுக்குங்க என்ன நடக்குது, இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு. இன்னமும் ஏமாளி கூட்டமாக தமிழர்கள் இருந்துவிடக்கூடாது என்ற அக்கறையில் தான் இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம். அதுபோக பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் ஆரியத்துக்கு வேலை பார்க்குறாரு, ஆரியத்தினுடைய இளைய பங்காளியாகிய திராவிடத்துக்கோட ஒத்துவுகிறாரு.